வெற்றி தோல்வி வந்து யாருக்கு வேணாலும் வரும். அப்படிதான். அது வந்து வெற்றி தோல்விங்கிறது ஒரு காலத்தத்துவத்துக்கு உட்பட்டது. காலத்தத்துவம் என்னென்னா நல்லது கெட்டது, சுக துக்கம், வெற்றி தோல்வி, இந்த ரெண்டையுமே யாருமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. அது தெய்வத்தின் வசம். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம தைரியத்தை விடாமல் என்ன செய்யணும், நம்மளுடைய திறமையை முழு திறமையை வெளிப்படுத்தணும். வெற்றி கிடைக்கலையே, தோல்வி கிடச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் யாரும் கவலைப்படாதுங்க. ஒரு கவலை நீங்கள் நினைச்சாத படாது. அது என்ன யார் பார்த்துக்கிடுவா, அது இறைவன் பார்த்துக்கிடுவார். ஆனால் நீ வந்து விசுவாசமாக என்ன செய், உழைக்க மட்டும் படி. என்ன ஓகே? விசுவாசம் என்னன்னு தெரியுமா? விசுவாசங்கிறதுக்கு இன்னொரு பரிமாணத்துக்கு பேர் வந்து உண்மை. நீ உண்மையாக இருக்கிறியா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த கிளப்புக்கு உண்மையாக இருக்கிறியா, நீ உனக்கு உண்மையாக இருக்கிறியா, இந்த கபடிக்கு உண்மையாக இருக்கிறியா இப்படிங்கிற கேள்வி நீ கேளு. நான் வந்து எனக்கு நீ உண்மையாக இருக்குனுங்கிறத நான் சொல்லவே இல்லை. நான் தனிநபர் இல்லை, ஒரு கிளப்பு இது. இந்த கிளப்புக்கு விசுவாசத்தை கொடுத்தாதான் நீ இந்த வெற்றிங்க படியில நீ போக முடியும். புரியுதா? எல்லாம் ஊருக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. எல்லாம் ஊர் தானே, எல்லாம் ஒரு ஊர் தான். மதுரை திருச்சின்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கிராமத்துலேருந்து தான் உங்களை அனுப்பிவிட்ருப்பாங்க. அப்படி தானே? உங்கள் அப்பா அம்மா நீ அங்கே ஒரு டீமில் விளையாடி இருக்கலாம். அந்த டீம் உங்களை ஸ்பான்சர் பண்ணி நினச்சிருக்கலாம், அனுப்பிவிட்ருக்கலாம். நிறைய விதத்தில் வந்திருப்பா. அப்போது நீ ஒரு கிராமத்துலேருந்து வாரவன் இங்கே படிக்க வந்திருக்கா. இது ஒரு கிளப். இந்த கிளப்பில் கேம்ப் அட்டன்மெண்ட் போகிறவங்க இருக்காங்க, நிரந்தரமாக தங்கி இருக்கவங்க இருக்காங்க. இப்போ நிரந்தரமாக நம்ம தங்கி இருக்கவங்களுக்கு கடமை என்ன, இந்த டீமுக்கு விசுவாசமாக விளையாடணும். இந்த விசுவாசங்கிறது தான் உண்மை, இதான் வெற்றி. விசுவாசத்துக்கு மறுபேர் உண்மை, அதுக்கு பேர் தான் வெற்றி. எங்கேருந்து வரணும்னா, இயல்பாக உன்ட்ட பல குணங்கள் இருக்கும். இருக்கலாம், மனுஷன் தானே. நம்ம அங்கே என்ன செய்வோம், அங்கே என்ன செய்வோம், அதில் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனால் நல்லாயிருக்கும், யார் கூப்பிட்டா நல்லாயிருக்கும், எவ்வளோ பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும், யார் கூப்பிட்டா போயிடலாமா. ஒரு கிளப்பில் ஆடிக்கிட்டே இருப்போம், பக்கத்தில் இன்னொருத்தன் கூப்பிடுவான். கூப்பிடாமல கூப்பிடுறது இயல்பு தானே. அப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு காசு தேவைன்னு நினைக்கிறான். காசு தேவை. இந்த சமயத்தில் உனக்கு கொஞ்சம் காசு தேவை. நம்ம கிளப்பை பொறுத்த வரைக்கும் காசை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரித்து கொடுக்க மாட்டோம்ல. அங்கே வச்சு நம்ம என்ன ஜூனியருக்கு பயன்படுத்தணும். காசு கணக்கு இருக்குது, நீ யார் வேணாலும் பார்த்துக்கலாம், நம்ம கணக்கு இருக்குது. ஆனால் இது எல்லா கிளப்புலேயும் சாத்தியம் இல்லை. எல்லா கிளப்புலேயும் சாத்தியம் உண்டா? கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. ஒரு கோச் ஒரு மனநிலை இருப்பார், டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு மனநிலையில் இருக்கும், டீம் வச்சுருக்கவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் நம்ம கிளப்பை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. நீ எங்கே இருந்து வேணாலும் வரலாம், நீங்கள் பிடிச்சிருந்தா விளையாடலாம். நீ இன்னொரு டீமுக்கு விளையாடு, நான் உனக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கேன். இந்த டீமில் விளையாடு, உன் கிளப் டீமில் விளையாடுன்னு சொல்கிறேன். ஒரு தாய் சேய், இதுதான் நம்மளுடைய அசோசியேஷன் வடிவமைச்சிருக்கக்கூடிய அம்சம். நீ ஒரு டீமில் தான் விளையாடலாம், இன்னொரு டீம் சேய் டீம். அது டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், நீ யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், எது வேணாலும் ஆடலாம். நீ அதை விட்டுக்கிட்டு நீ பல டீமில் விளையாடுனேன்னா உனக்கு ஒரு விசுவாசங்கிறது ஒரு நாள் உனக்கு வராது. விசுவாசங்கிறது ஒரு குணம். அந்த குணத்தை நீ இழந்தீன்னா இழக்கலாம், வாய்ப்பு இருக்குது. விசுவாசம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அதை வலியுறுத்துறேன்னா, ஒரு கிளப்புன்னா 7 பேர் சேர்ந்தது, 12 பேர் சேர்ந்தது, ஒரு ஆள் இல்லை. ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கா. நம்ம டீம் ஜெயிக்கணும்னா நீங்கள் 7 பேரும் விசுவாசமாக இருந்தால் தான் மட்டும்தான் நடக்கும். இதில் ஒருத்தன் விசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை, நான் பணத்துக்காக வந்தேன், நான் கலையை கற்றுட்டு ஓடிடுவேன், எந்த டீமில் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம டீம் வெற்றி பெற்றுக்கூடாது. நான் அதான் நோக்கி ட்ரை பண்ணுறேன். விசுவாசம் ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்க சூழலில், கால சூழல் அப்படி. எல்லா பிளேயரையும் ஒரு எல்லாத்தையும் இதையே என்னைய மாதிரி உருவாக்குற கிளப்பு நிறைய இருக்குது. நிறைய காலேஜஸ் இருக்குது. நிறைய காலேஜில் இப்போ வந்து கற்பகம், எஸ்ஆர்எம், வேல்ஸ் இப்படிலாம் நிறைய இருக்குது. கிறிஸ்டின் இப்படி எடுக்கிறாங்க. இதில் எங்கேருந்து பிளேயர் எடுக்கிறாங்க, அவங்கள உருவாக்குறாங்க, யாரும் உருவாக்கல. உருவாகிற இடம்னு ஒன்று இருக்குது, பிளேயரை உருவாகிற இடம். இப்போது நான் வந்து 25 வருஷமாக இங்கே உள்ள பிளேயர்களை மட்டும்தான் உருவாக்குனேன். விக்கெட் பண்ணி கொடுக்குறதே நம்ம கிளப்பு தான். விசுவாசம் ஜாஸ்தியாக இருந்து கபடியாக கற்றுக் கொடுக்குற இந்த கிளப், இந்த மண்ணு தான் கண்டு கற்றுக் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் ஒரு மண்ணிலிருந்து கற்றுட்டு இன்னொரு மண்ணுக்கு வரீங்க, சரிதானே? அப்போ உங்கள்கிட்ட விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பெற்ற மண்ணுக்கு நீ எங்கே விளையாடு அந்த மண்ணுக்கு ஃபஸ்ட்டு விசுவாசமாக இரு, சரியா?
மாற்று கருத்து கிடையாது. 2வது இப்போ விளையாட வந்திருக்கா, இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு படிக்கிறான். இதில் உனக்கு வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்காம போகலாம், யூனிவர்சிட்டி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். இது இதுக்கு பேர் தான் இது கால தத்துவத்துக்கு உட்பட்டது. ஏன்னா இது ஒன்றும் உன் கையில் இல்லை. ஒரு மரம் வர்றது, மரம் முளைக்கிறது, துளிர் விடுறது, ஒரு கம்பு அது கொப்பாக மாறுறது, அதில் பூ பூக்கிறது, அதில் காய் காய்க்கிறது, கனியாகி முத்தி விழுறது தான் கால தத்துவம். நீ காலத்தோட பயணிச்சாதான் இது சாத்தியம். இல்லை நீ இடையில உனக்கு மனசு தோணுன மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா அது உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். புரிஞ்சா? அது முறிஞ்சு விடலாம், காயிலே பறிச்சிட்டு போகலாம், யாரும் மரத்தை பிடுங்கி யாரும் போடலாம். நீ இயல்பாக விட்டியன்னா அது பழமாக பழுத்து இயற்கையாக விழுந்து அடுத்த மரத்தை முளைக்க வச்சிடும். நீ இதை இழந்தியன்னா உனக்கு தான் சிக்கல் வரும். நான் அதான் சொல்ல வந்தேன், இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே மாட்டாமல் இதில் பயணம் பண்ணிக்க படி. புரிஞ்சா தம்பி? நீங்களாட்டு ஒரு முடிவெடுத்து யாரும் கூப்பிடுவாங்கன்னு வச்சு உங்களை கூட தான் செய்வாங்க. தம்பி உங்களை நல்லா விளையாடணும், ஒரு மேட்ச் போகிறா, செமி வருது, ஃபைனல் வருது, 2 பேர் நல்லா ஆடுறீங்க, 2 பேர் கூப்பிடுவான், தப்பு கிடையாது. அது காலேஜ் டீம் கூப்பிட்டா தப்பு கிடையாது. இப்போ நான் நம்மளே காலேஜ் டீம் அவ்வளோ 5 காலேஜ் வச்சுருக்கோம். 5 காலேஜ் வச்சுருக்கோமா? 5 காலேஜ் டீம் போதா? நீங்கள் 50 பேரும் விளையாடுறீங்களா? அப்போ 5 டீம் நீங்கள் ஒரே டைமில் பயணித்து விளையாடுறீங்க. வாய்ப்பு தருதா இந்த கிளப் உனக்கு? அப்போது நீ இந்த கிளப் உனக்கு வாய்ப்பு தருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீ விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளப்பு ஷைன் பண்ண முடியும். நான் கிளப்பு ஷைன் பண்ணிவிட்டு கவலையும் படலை இன்னும். ஏன்னா நிறைய பிளேயரை உருவாக்கினா போதும். நீ இன்னொரு கிளப்பை உருவாக்கும் போது விசுவாசமாயிருன்னு சொல்கிறேன். இந்த விசுவாசங்கிறது நீ இதை விட்டுட்டேன்னு வச்சுக்கா, விசுவாசத்தையே உண்மையான விட்டுட்டேன்னா இது ஒரு குணம். இந்த குணத்தை நீ விட்டேன்னா விசுவாசம் இல்லாமல் நடக்கிறதுக்கு பேர் என்னன்னா தெரியுமா? உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுக்கு பேர் தெரியுமா? தெரியாது. அதுதான் விபச்சாரம். காசுக்காக கலையை உடம்பு விற்கிறாங்க விபச்சாரி. நீ காசுக்காக எதை விற்கிறா? கலையை விற்கிறா. உனக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை. புரிஞ்சா தம்பி? புரிஞ்சுல? வித்தியாசம் கிடையாது. நீ இங்கே விளையாடு, உன் ஊரில் போய் இந்த கலையை விளையாடி உன் ஊரில் உள்ள பசங்களை வச்சு விளையாட வை. கலை வளரும், நீயும் வளருவா, இந்த சமூகம் வளரும், கலையும் வளரும். இதை விட்டுட்டு நீ எவனோ 2 கோமாளி நின்றுட்டு இங்கே பக்கத்தில் கூப்பிட்டு போவான். நீ இன்னைக்கு போவா பரவாயில்ல, இன்னைக்கு போவா பரவாயில்ல, பிடிச்சி காசு பிடிச்சிருக்கோம். ஏன்னா காசு போட்டு தான் பிடிக்கிறாங்களே. திருநெல்வேலியில் உள்ள நல்ல பிளேயர்லாம் எடுத்து அவர் டீமை வைக்கிறாரு, சந்தோஷம்தான், நடத்துகிறாரு. அதில் அவன் ஒரு 6 ஸ்டேட் மேட்ச்சுக்கு போகிறான், அதில் 2 பேர் நல்லா விளையாடுறான். அதை ஸ்டேட்டில் ஒரு விபச்சார இது வச்சுருக்கான்ல, அவன் விபச்சாரி தான். டீமை உருவாக்க இயலாமல் பிளேயரை பிடிச்சி போட்டு விளையாடுறான் பார்த்தியா? அதுக்கு பேர் தான் விபச்சாரம். விபச்சாரம் என்ன தெரியுதா? அது லைசன்ஸ் விபச்சாரம் இருக்குது. எங்கே இருக்குது? பாம்பேயில் இருக்குது விபச்சாரம் இருக்கா? லைசன்ஸ் விபச்சாரம். கல்கத்தாவில் சோனாகாட்சியில் இருக்குது விபச்சாரம், லைசன்ஸ்டு. இந்த லைசன்ஸ்டு தான் அந்த கிளப் எல்லாம். அந்த கிளப்புக்கு நீ விபச்சாரியாக போகிற விரும்புகிறியா, மானஸ்தனா, உண்மையா? நீ உன் ஊருக்கு ஆட விரும்புறியா? எது விரும்புகிறா? எதுக்கு விரும்புகிறா? காசு தரோம். நான் ஏன் இதை இங்கே இப்போ சொல்கிறேன்னா, நம்ம கிளப்பில் இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை. எங்கள் டீம் பிளேயர் எங்கள் டீம் தான் ஆடுவான். எங்கள் டீம். இப்போ புது கலாச்சாரம் எப்படி வந்திருக்குன்னா, நம்ம விளையாடணும், நம்ம டீமில் நல்லா விளையாடணும்னு பார்க்குறான். யார் பார்க்குறான்னா அதுதான் அதுக்கு தான் இங்கே இருக்குது. நான் யாரையுமே முன்னாடி கெஸ்ட்டு விட மாட்டேன். எந்த டீமும் கெஸ்ட் ஆடக்கூடாது, யாரும் காசுக்கு ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, ஒரு பையன் இங்கே பாவப்பட்ட பையன், மிகவும் வறுமையில் உள்ள பையன், ஒரு வேலை கிடச்சி சந்தோஷம்தான். இப்போ நான் தான் என்ன சொன்னேன்னா, அப்போ தான் சொல்கிறேன், அவன் பாவப்பட்ட பையன், கொஞ்சம் காசு தேவைப்படும், வெறும் சம்பளத்தை வச்சு ஓட்ட முடியாது. நீ ஜாயின் பண்ண இடத்துல நீ உன் கிளப் நீ இன்னொரு கிளப்புக்கு என்ன செய்துக்க, ஆடிக்க தம்பி, காசு எடுத்துன்னு சொன்னேன். அங்கே தான் முதல் தப்பு ஆரம்பிக்கும். உனக்கு காசுக்காக ஒருத்தனை ஆட வைக்கிறேன், ஒருத்தனை தான் ஆட வச்சேன். பாவம், காசு வேணும், நான் அவனுக்கு பிழைச்சிட்டு போட்டு சொல்லி விட்டேன். அவன் சரி, அவனு தான் முதல்ல காசு வாங்கினா அவன் நிறைய டீம் ஆடினான், பரவ சந்தோஷம். அவன் இப்போ என்ன பண்ணுறான், நம்ம கிளப்பில் நமக்கு விசுவாசமாக ஆடிக்கிட்டு இருந்தால அந்த பையனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம் இது? அந்த பையனோ பெஸ்ட்டு கேரக்டருங்க பார்த்துருக்கீங்களா? அவன் நல்ல பையன், தங்கமான பையன், வாஸ்தவம் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்கள் கூடயே நல்லா பழகுறான், சமைக்கிறான், விளையாடுறான்,
கை கட்டி பிடிச்சி தூங்குறீங்க, படுக்கிறீங்க, எல்லாம் நல்லா விசுவாசமாக நடக்கிறான். நான் 10 மேட்ச் நம்ம கூப்பிட்டு போகிறோம். நம்ம தான் அவனை வெளியே உலகத்து காட்டுறோம். வந்துக்கிட்டு இருக்கான், நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சா? ஒரு வாரம் 10 நாள் எங்கள் அக்காளுக்கு கல்யாணம்னே போயிட்டு வரேன்னு சொன்னான். அவ்வளோதான், அவன் போனது அவ்வளோதான். அவன் வீட்டில் போய் நம்ம ஆள் போய் நின்றுருக்கான். எப்படி? நீ எங்கள் டீமுக்கு விளையாடவான்னு சொல்லி. அவன் என்ன பண்ணுவான் பாவம், ஆள் தேடி வந்து என்ன செய்யணும்னு கேட்டுட்டு குழப்பத்தான் வரும். ஆனாலும் மனிதன் தானே, மனிதன் ஆசைக்கு உட்பட்டவன். ஆசைக்கு உட்பட்டவன் தானே, பரவாயில்ல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு மேட்ச் பேசி சரி உங்களை ஃபேஸ் பண்ணும்போது அவன் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்களை பார்க்கணுமில்ல, அந்த இடத்துல பார்க்கணுமில்ல, எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? சரி, கூச்ச சுபாவத்தோடு ஃபேஸ் பண்ணுறான். சரி, ஒரு மேட்ச் தான் ஆடியாச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரம் அடுத்த ஊரில் ஒரு மேட்ச் நடக்கு. அவன் அடுத்த டீமுக்கு கஷ்டம் வந்துருக்கான். என்னண்ணா தம்பி, என்னண்ணா 2வது டீம் தானாச்சா? அப்போ ஒரு டீம் மாறி 2 ஆச்சு 3 ஆச்சு. இப்போ கேட்டால் அவன் பார்த்தான், அவனுக்கு மனசு சங்கடப்படும்ல. என்னடா இது, நம்ம இப்படி ஆயிட்டோமே, ஒரு நல்ல டீமில் இருந்தோம், நல்ல ஆளு கையில் இருந்தோம், இப்படிலாம் நம்ம ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நான் இனி விளையாடே வேண்டாம், நான் இனி ஃபாரினுக்கு போகிறேன்ட்டான். அப்போ உன்னை சுற்றி விபச்சாரிக்கு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்குது. நீ நல்ல அழகாக இருக்கும்போது விபச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க. ஒரு நாசமான ஒரு மோசமான ஒரு வெண்குஷ்டம் வந்த ஒரு பொம்பளை விபச்சாரத்துக்கு யாராவது கூப்பிடானா? கூட மாட்டான். அப்போது யாரை கூப்பிடணும்? வாழ வழி இல்லாமல் கஷ்டப்படுற நலிஞ்ச ஒரு பிளேயரை கூப்பிட்டு போனால் பரவாயில்ல. விளையாட கிடையாது, இவனை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல. இல்லை உள்ளே நல்லா விளையாடவனா கூப்பிட்டு வரான். அப்போ இந்த டீம் என்ன ஆகும்? டீம் நிற்குமா தம்பி? நிற்குமா? வாய்ப்பு இருக்கா? நாம் நிற்போம். அதனால் நீ பயப்படாமல் இரு, கவலைப்படாத, உன் நம்பிக்கை இழக்காத. நீ 50 பேர் இருக்கா, இந்த 50 பேர் நான் பிளேயர் ஆக்க வேண்டிய என்னோட கடமை. புரிஞ்சா உனக்கு? நான் உன்னை பிளேயர் ஆக்கி தான் விடுவேன். ஆனால் நீ விசுவாசமாக இருக்கிறியா இல்லையாங்கிறது எனக்கு மேட்டர் இல்லை. ஆக்சுவலாக நான் புரிஞ்சுக்கிற திருப்பியும் எனக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்தன். நான் அதனால தான் அவ்வளோ வச்சுருக்கேன். எந்த பிளேயரை உருவாக்க முடியும்? ஏன்னா நான் உருவாக்குறதுல உச்சத்தை பார்த்தவன். எனக்கு இனி ஒரு உச்சம் தேவையில்லை. எனக்கு இன்னொரு கிளப்பு தான் அந்த உச்சம் தேவை. நீ போய் உன் ஊரில் இந்த உச்சத்தை உருவாக்கு. இதான் இந்த ஊரில் நிலைமை. நம்ம அசோசியேஷன், நம்ம சமூகம் எல்லாம் நம்ம சப்போர்ட் தான் பண்ணுது. தாய்ஸ் 2 டீம் தான் விளையாடலாம். ஒருத்தர் 2 டீம் தான் விளையாடலாம். அதான் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் 2 டீம் விளையாடுறியா? இப்போது உங்கள் ஊரில் நான் தஞ்சாவூர் பக்கம் தான் போயிருக்கல, ஒரு ஊர் மேட்ச் நடக்குதா? உன்னதமான ஒரு கட்டமைப்பு அது. என் கிராமத்துக்கு மட்டும் தான் ஆடுவேன். புரிஞ்சா? நிறைய பிளேயர் உருவாகிட முடியும். இன்றைக்கி அந்த கட்டமைப்பே மாற்றி ஒரு பிளேயர் நல்ல என் டீம் நல்லா ஆடிட்டா உன் ஃபோன் நம்பர் வாங்கிடுறான். ஃபோன் நம்பரை வாங்கி அதில் 5000 ரூபா பே பண்ணி விட்டுறான். இவன் பார்த்தோன்னு என்ன பண்ணுவான்? ஆகா, காசை ஏற வந்துட்டு நான் போகலாம். அப்போ அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். இதுதான் விபச்சாரமும், இதுதான் காசு தான் விபச்சாரம். நீ காசுக்காக ஆடுறியா, உனக்காக ஆடுறியாங்கிற, கேமுக்காக ஆடுறியா, உன் கிராமத்துக்காக ஆடுறியான்னு பார்த்துக்க. நான் சொல்கிறேன், நீ உன்னை கூப்பிடும்போது உன் கிராமத்துக்கு ஆடு. நீ நல்ல பிளேயர் தானே போகிறா, இங்கே ஒரு கிராமத்தில் வந்தால் நல்ல பிளேயர் தானே போகிறா. இதே சூழலை, இதே அமைப்பை நீ உருவாக்க முடியுமா? முடியாதா? இல்லை விபச்சாரம் பண்ணுவியா? நீ விபச்சாரம் பண்ண ஒரு தப்பு கிடையாது. ஆனால் நாளைக்கு நீ ஒரு மனைவியே ஒரு குழந்தையே பிறக்காதா? உனக்கு விபச்சார குணம் இருந்தால் உன் மனைவிக்கு என்ன குணம் இருக்கும்? உனக்கு வேற குணம் வேணுமோ? உன் மனைவி மொத்தம் சுத்தமாக உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் உனக்கு. ஆனால் நான் எப்படி இருப்பேன்? விபச்சாரியாக இருப்பேன். நியாயமா? நியாயமாக கேட்குறேன். உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்கிட்ட அப்பா கிட்ட விசுவாசமாக இருக்கணும். என்ன நினைப்பு? இது என்ன உனக்கு? அதனால் நீ முதல்ல விசுவாசமாக இரு. சரியா? உன்னை சுற்றி சூழல்லாம் என்ன செய்யும்? இந்த விசுவாசத்தையும் உண்மையை என்ன செய்யும்? வடிவமைக்கும். ஓகே.